ஸ்ரீ குருபியோ நமஹ. கேரள பிரசன்ன ஜோதிஷன் வெங்கட்ராமன் ஐயர் ஆஸ்ட்ரோ வேதிக் விஷன் நிறுவனத்தார் நடத்தக்கூடிய கேரள சோழி பிரசன வகுப்பானது வரக்கூடிய மே மாதம் முதல் தொடர்ச்சியாக 6 மாத காலம் நடைபெற உள்ளது. இந்த 6 மாத காலங்களிலே அடிப்படை முதல் உயர்நிலை வரையான பாடங்கள் கற்பிக்கப்பட இருக்கிறது. பிரசன்ன ஜோதிஷத்தில் சோழி பிரசனம் எவ்வாறு இருக்கும், அதன் அடிப்படை கூறுகள் என்ன, அந்த தற்கால பிரசனம் என்று சொல்லக்கூடிய முதல்நிலை பிரசனத்தில் இருந்து தேவ பிரசனம் என்று சொல்லக்கூடிய உயர்நிலை வரை முதலாவது வகுப்பில் தற்கால பிரசனம் என்றால் என்ன என்பதை பற்றி கற்றுக் கொடுக்க உள்ளோம். இந்த தற்கால பிரசனத்தில் வரக்கூடிய நபர்களின் பிரச்சனை கண்டறிந்து அவர்களுக்கு உண்டான முக்கியமான கேள்வியின் நிலையை அறிந்து அதற்குண்டான பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது கேரள பாரம்பரிய முறைப்படி. அதற்கு அடுத்து வரக்கூடிய மாதங்களில் குலதெய்வ பிரசனம். நிறைய வீடுகளில் இப்பொழுது குலதெய்வம் என்பது மறைந்து உள்ளது, அல்லது உண்மையான குலதெய்வம் எது என்று தெரியாமல் வழிபடக்கூடிய நேரங்களிலே அந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிகழ்த்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனைகளுக்கு குலதெய்வ பிரசனத்தின் மூலமாக சோழி பிரசன முறையிலே பிரச்சனை கண்டறிந்து உண்மையான குலதெய்வம், பாரம்பரியமாக வழிபட்ட குலதெய்வம் எந்த இடத்தில் இருக்கிறது, அந்த இடம் எந்த தொலைவில் உள்ளது, இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த பிரசனத்தில் கண்டறிந்து அவர்களுக்கு உரைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நோய் நொடிகள், கடன், வம்பு வழக்கு மற்றும் வேறு பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதற்குண்டான காரண காரியங்கள் சோழி பிரசனத்தின் மூலம் கண்டறிந்து அதற்குண்டான முறையான பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்பட உள்ளது. இந்த வகுப்பில் கற்பிக்கப்பட உள்ளது. அஷ்டமங்கல பிரசனம் என்று சொல்லக்கூடிய உயர்நிலை, ஒரு குடும்பத்தில் தலைமுறையாக வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபங்கள், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் முதலான பெரிய தோஷங்கள், இவையாவும் அஷ்டமங்கல பிரசனம் என்ற முறையிலே கண்டறிந்து அதற்குண்டான தீர்வுகள் கிடைக்கப்பெறும். அந்த அஷ்டமங்கல பிரசனத்தின் கற்பித்தலும் இந்த வகுப்புகளில நடைபெற உள்ளது. அது மட்டும் இல்லாது அந்த பிரசன்ன முறையில் உள்ள செயல்முறை, பிராக்டிக்கல் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய செயல்முறை வகுப்பு நடைபெற உள்ளது. அவ்வாறாகவே திருக்கோவில்களில் இருக்கக்கூடிய சுவாமிகள், அம்பாள், இது போன்ற திருக்கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களின் தன்மை எவ்வாறு இருக்கிறது, கோபமாக இருக்கிறதா அல்லது சாந்தமாக இருக்கிறதா, திருக்கோவில்களில் எதுவும் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்து இருக்கிறதா, முன்னொரு காலங்களில் புனரோத்தனம் என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேக நிகழ்வுகளுக்கு முன்னாக தேவ பிரசனம் பார்ப்பதனால் என்ன பயன் கிடைக்கப்பெறும், இது போன்ற தெய்வங்களின் தன்மையை உரைக்கக்கூடிய தேவ பிரசனமும் இந்த வரக்கூடிய வகுப்புகளில் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த குடும்ப பிரசனங்கள், தற்கால பிரசனம், அஷ்டமங்கலம், தேவ பிரசனம் மற்றும் தாம்பூலத்தை கொண்டறிந்து படிக்கக்கூடிய தாம்பூல பிரசனம் ஆகிய முறைகள் இந்த வகுப்புகளில் 6 மாத கால அளவில் ஒவ்வொரு மாதமாக ஒவ்வொரு நிலையிலே நடைபெற உள்ளது. இந்த வகுப்புகளில் யார் எல்லாம் கலந்து கொள்ளலாம் என்று எண்ணும் பொழுது, ஜோதிடத்தில் துறையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜோதிடர்கள், பிரசனத்தில் அவர்களுக்கு விருப்பம் இருக்கும், எங்கு செல்வது, பயில்வது, எவ்வாறு பயில்வது என்ற ஐயப்பாடு இருக்கும், அவர்கள் தாராளமாக ஜோதிடர்கள் இந்த வகுப்பிலே கலந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாது ஜோதிட மாணவர்கள், ஜோதிடத்தை மாணவர்களாக இருந்து கொண்டு அதை படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் ஜோதிட துறையில் ஆர்வலர்கள், ஆர்வம் உள்ளவர்கள், அடிப்படை தன்மை தெரிந்து உள்ளவர்கள், அடிப்படை ஜோதிடம் படித்தவர்கள், இவர்கள் எல்லாமே பொதுமக்கள் என்ற அளவிலே அவர்களும் கலந்து கொள்ளலாம். அவ்வாறாக கலந்து கொள்ளும் பட்சத்தில் அவர்களுக்கு இறுதிநிலை உயர்நிலை வகுப்புக்கு பிறகாக பிரசன்ன திலகம் என்று சான்றிதழும் வழங்கப்பட உள்ளது தேர்வானவர்களுக்கு. இது பற்றி மேலும் பல விவரங்களும் மற்றும் முன்பதிவிற்கும் இதில் கீழ்கண்ட எண்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தங்களுடைய விருப்பங்களை தெரிவித்து முன்கூட்டியே பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமஸ்காரம், நன்றி, வணக்கம்.